எஸ்ஐஆர் நடைமுறை தமிழ்நாட்டில் 77.52 லட்சம் பேர் நீக்க வாய்ப்பு. போலி வாக்காளர்களுக்கு முடிவு. தமிழகத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் காணப்படும் இரட்டை பதிவுகள், இடமாற்றம் செய்யப்பட்ட வாக்காளர்கள் மற்றும் இறந்தவர்களின் பெயர்கள் போன்ற போலி விவரங்களை சுத்திகரிக்கும் முயற்சியில் ஒரு புதிய செயல்முறை தொடங்கப்பட்டுள்ளது. இந்த செயல்முறையின் பெயர் எஸ்ஐஆர் நடைமுறை. இந்த நடைமுறை பதிவு செய்யப்பட்ட பழைய மற்றும் புதிய வாக்காளர்களின் விவரங்களை ஒப்பிட்டு பார்த்ததில் தமிழ்நாட்டில் 77.52 லட்சம் பேர் நீக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தேர்தல் ஆணையம் கண்டறிந்துள்ளது. இந்த சுத்திகரிப்பு பணி தேர்தல் ஆணையம் மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மேற்பார்வையில் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. எஸ்ஐஆர் என்பது சிஸ்டமேட்டிக் இமேஜ் ரிட்ரீவல் எனப்படுகிறது. இது வாக்காளர்களின் புகைப்படங்களை ஸ்கேன் செய்து ஒரு வாக்காளரின் புகைப்பட விவரங்களை எத்தனை இடங்களில் உள்ளது என்பதை தொழில்நுட்பத்தின் உதவியுடன் கண்டறியும் முறையாகும். இதன் நோக்கம் வாக்காளர்கள் பட்டியலில் உள்ள இரட்டை பதிவுகள், இடம்பெயர்ந்த பதிவுகள் மற்றும் இறந்தவர்களின் பெயர்களை கண்டறிந்து நீக்குதலாகும். தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ள 77.52 லட்சம் பதிவுகள் உடனடியாக நீக்கப்படாது. கள சரிபார்ப்புகளுக்கு பிறகு மட்டுமே நீக்குவதற்கான முடிவை இறுதி செய்யப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. த போஸ்ட் எஸ்ஐஆர் நடைமுறை தமிழ்நாட்டில் 77.52 லட்சம் பேர் நீக்கப்பட வாய்ப்பிருக்கிறதாகவும், போலி வாக்காளர்களுக்கு இது முடிவாக அமையும் எனவும் கூறப்படுகிறது.